அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அற்புதமான வசியம் செய்யக்கூடிய ஒரு வசிய மை செய்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மையுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொக்கி மை. சரிங்களா? இந்த சொக்கி மையை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம விரும்பக்கூடிய எல்லா நபரையுமே நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? கணவன் மனைவிமார்களும் இந்த வசிய மையை பயன்படுத்தலாம். சரிங்களா? காதலன் காதலிகளும் இந்த வசிய மையை பயன்படுத்தலாம். இந்த வசிய மையை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போனாலே உங்களை பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு தூண்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? இவங்ககிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்க மனசுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கிறோம். அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு மை தான் இந்த சொக்கி மை. சரிங்களா? அந்த சொக்கி மை செய்யக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த சொக்கி மையை பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய மூலிகைகள் என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகை, தொட்டால் சினிங்கி மூலிகை. சரிங்களா? தொட்டால் சினிங்கி மூலிகை. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு. இந்த 3 மூலிகைகளுக்கும் வளர்வெளியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகையுடைய ஆணி வேற ஆறாமல் அப்படியே எடுத்து இந்த மூலிகைகளுடைய முழு சமூலத்தையுமே ஒரு மண் சட்டியில் போட்டு பச்சை கற்பூரம் கொண்டு எரித்து அதை ஒரு கறி பக்குவத்தில் ஆக்கி கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து அரைச்சி அதை விட எந்த நெய் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிற பசு. சரிங்களா? எந்த ஒரு கரும்புள்ளிகளோ எந்த ஒரு கலரும் இல்லாமல் தூய்மையான வெள்ளை நிறம் கொண்ட பசுவுடைய நெய் சேகரித்து அந்த நெய்யை இந்த மையோட சேர்த்து அரைக்கணும். இதோட அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கருப்பூரம் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்ல மை பக்குவத்தில் திரண்டு வர்ற அளவுக்கு அரைக்கணும். அரைச்சி முடித்து ஒரு செப்பு டப்பாலையோ இல்லை ஒரு தாமரை இலையிலையோ அந்த மையை வலித்து சேகரித்து வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல்விளக்கில் ஒரு தீபம் ஒன்று போட்டு அதற்கு முன்னாடி இந்த மையை வச்சுக்கிட்டு இந்த மையக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூப்பழம், தேங்காய் அதெல்லாம் வச்சு பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த மையை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மைக்கு உரு கொடுக்கணும். உரு கொடுத்து முடித்த பிறகு இந்த மைய உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உயிர் பெற்ற பிறகு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லைனாலும் இந்த மையை பயன்படுத்தலாம். காதலன் காதலிகள் உங்களுடைய சொல்படி கேட்கணும் அப்படிங்கிறதுனாலும் இந்த மையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மையை யார் வைக்கிறாங்களோ அவங்கள சுற்றி வருவாங்க. யார் பார்த்தாலும் பெண்கள் எல்லாம் சரி, மற்ற விரும்பக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள சுற்றி வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சொக்கம், அதாவது இந்த மையை வச்சிருக்கக்கூடியவங்களை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள மயங்கி சொக்கி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. சரிங்களா? இது உண்மையிலேயே தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? உண்மையிலேயே காதல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், விரும்பக்கூடிய எந்த நபராக இருக்கட்டும், இதை நீங்கள் தாராளமாக வசியம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது அற்புதமான மை. சரிங்களா? இந்த மை செய்யக்கூடிய முறையில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை. நல்லா அற்புதமாக வேலை செய்யும். இந்த மை செய்கிற முறை பயன்படுத்தினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.